وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பர்க்கத்துகளால் சூழப்பட்ட ரமதான் மாதத்தின் இறுதி கட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு சில இரவுகளில், எண்ணிக்கையோடு சொல்ல வேண்டும் என்றால் 2-3 நாட்களில் நம்ம விட்டு இந்த ரமதான் மாதம் கடந்து ஓடிடும். இப்போ தான் ரமதான் மாதம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 27 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் ஈதுடைய பிறை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த ரமதான் மாதம் மட்டும் விரைவாக கடந்து போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் பொதுவாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ தான் ஒரு மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, உடனே அந்த மாதம் முடிவுக்கு வந்துடுது. இப்போ தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, உடனே முடிஞ்சு போயிடுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவங்க வாழும் பொழுது மறுமையின் அடையாளமாக சொல்லி காமிச்சிருப்பாங்க. மறுமைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அல்லாஹ் தஆலா அந்த காலங்களில் பர்க்கத் எடுத்துருவான், அந்த நாட்களில் பர்க்கத் எடுத்துருவான். அந்த நாட்களில் பர்க்கத் இருக்காது. எந்த அளவுக்கு ஆயிரும், ஒரு வருஷம் கழிஞ்சு போயிடும், நமக்கு ஒரு மாதம் போல் காட்சி அளிக்கும். ஒரு வருடம் போயிடும், ஒரு மாதம் போல காட்சி அளிக்கும். ஒரு மாதம் கடந்து போகும், ஒரு வாரத்தை போல் காட்சி அளிக்கும். ஒரு வாரம் கடந்து போகும், ஒரு நாளை போல் காட்சி அளிக்கும். ஒரு நாள் கடந்து போகும், சில மணித்துளிகள் போல் காட்சி அளிக்கும். நபியுடைய வார்த்தை அது. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இந்த காலங்கள் இப்படி தான் ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கு, வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. சுப்ஹானல்லாஹ். இப்போ இப்படிப்பட்ட
வேகமாக கடந்து போகக்கூடிய காலங்கள் நமக்கு என்ன எடுத்துரைக்குது? அதிவேகமாக நம்மை விட்டு செல்லக்கூடிய நகரக்கூடிய இந்த காலங்கள் நமக்கு என்ன எடுத்து கொடுக்குது? பொதுவாக பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய மொழியில பேசணும், குர்ஆன் மூலமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலங்களுடைய வேகம் நம்மளை எச்சரிக்குது, நமக்கு எச்சரிக்கை செய்யுது. இந்த அளவுக்கு வேகமாக காலங்கள் ஓடுதே, உன்னுடைய முடிவும் தூரம் கிடையாது. காலங்கள் இவ்வளவு வேகமாக கடந்துகிட்டு இருக்கு, என்னுடைய உங்களுடைய முடிவு தூரம் கிடையாது. நம்முடைய மரணம் ரொம்ப சீக்கிரமாக, இந்த அளவுக்கு காலத்தின் வேகம் நமக்கு எடுத்து காண்பிக்குது, எச்சரிக்கை கொடுக்குது. ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாக மரணத்தின் வாயில எட்ட இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக மறுமையின் வாயில எட்ட இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக மரணத்தின் வானவர்களை பார்க்க இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக கபரின் வாழ்க்கையை வாழ இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக கபரின் கேள்விகளை கேட்க இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக கபரின் கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்க இருக்கிறோம், ரொம்ப சீக்கிரமாக நாளை மறுமை அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க இருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு ஸ்பீடாக கடந்து போகக்கூடிய காலங்கள் நம்மளை எச்சரிக்குது. அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்லியும் காண்பிப்பான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பிறகு சொல்லி காண்பிப்பான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், வரக்கூடிய நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் வரக்கூடிய நாளைக்காக என்ன தயார் செய்து வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. எந்த நாளைக்காக? நம்முடைய மௌத்தின் நாளைக்காக, நம்முடைய கபரின் நாளைக்காக, நம்முடைய மறுமையின் நாளைக்காக, நம்முடைய மன்னரையின் நாளைக்காக, நம்முடைய ஹஷ்ரின் மைதானத்துடைய நாளைக்காக. வரக்கூடிய இந்த மறுமை நாள் ரொம்ப தூரம் கிடையாது. இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்லலாம், நபி சொன்ன அடையாளம் எவ்வளவோ இருக்குது, தஜ்ஜால் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வரணும், இந்த விஷயங்கள் நடக்கணும், யாஜூஜ் மாஜூஜ், பெரிய பெரிய அடையாளங்கள்லாம் எதுவுமே நடக்கலையே இன்னும். அப்ப கியாமத் நாள் தூரமா இருக்கு. கியாமத்து நாள் நம்மளை விட்டு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தூரமா இருக்குது. ஆனா அந்த கியாமத்து நாள் எல்லோருக்கும் பொதுவானது. ஒவ்வொரு தனி நபருடைய கியாமத் எங்க ஆரம்பிக்குது? நம்முடைய மவுத்துல இருந்து. நம்முடைய மவுத் தூரம் கிடையாதுல்ல. நம்ம லாஜிக் படி பார்க்கும் பொழுது மறுமை நாள் ஏதோ கொஞ்சம் தூரமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மவுத் நம்ம விட தூரம் கிடையாது. காலங்களுடைய அதிவேகமாக போகக்கூடிய காலங்கள் எடுத்துரைக்குது, உன்னுடைய மவுத் தூரம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக அந்த மறுமை வாழ்க்கைக்குள்ள போகணும், மன்னரை வாழ்க்கைக்குள்ள போகணும். எப்ப நாம மவுத் ஆகிறோமோ அங்கிருந்து நம்முடைய மறுமை ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான், வரக்கூடிய இந்த நாளைக்காக, உங்களுடைய மவுத்தை எதிர்பார்த்து இருக்க அந்த நாளுக்காக, உங்களுடைய கபர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த நாளுக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க? சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வாசகம் நமக்கு எந்த அளவுக்கு எடுத்துரைக்குது? இதேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிப்பாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு வஸினூஹா கப்ல அன் துஸனு. நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி? நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்மளை நாமளே கேட்டு பார்த்துக்கணும், நாளைக்கு அல்லாஹ் என்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டா பதில் என்ன கொடுக்க என்கிட்ட இருக்குது. இப்ப 30, 40, 50, 60, 70 வருடங்கள் கொடுத்தேனே உனக்கு உலகத்துல, என்ன பண்ணிட்டேன்? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமா? அல்லாஹ் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமா? இஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கிற அந்த சரியான வழியில வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா? இப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன கொடுக்க போறோம்? சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த விஷயங்கள் நாம எடுத்து பார்த்துக்கணும். மவுத்துக்கு முன்னாடி நம்மளை நாமளே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். அதே போல சொன்னாங்க, வஸினூஹா கப்ல அன் துஸனு, அந்த மீசான் தராசுல நாளைக்கு இடை போடப்படுறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய நல்ல அமல்களை எடை போடுவான், என்னுடைய பாவங்கள் எடை போடுவான். இந்த நன்மைகள் பாவங்கள் எடை போடப்படும் பொழுது எது பலமாக இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக இருக்கா, பாவங்கள் அதிகமாக இருக்கா? நான் நன்மைகள் அதிகமாக பண்ணிருக்கேனா, பாவங்கள் அதிகமாக பண்ணிருக்கேனா? இது நாம ஒவ்வொரு, என்னை உட்பட நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமளே கேட்க வேண்டிய கேள்விகள் இது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த காலங்கள் அதிவேகமாக போகுதில்லை. இந்த அதிவேகமாக கடந்து போகக்கூடிய காலங்கள் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய படிப்பினைகள் இதெல்லாம் இந்த முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரமதான் மாதத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் 3/4 நாட்கள் கடந்து போயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் சரியான முறையில் இந்த மாதத்தை கடந்தார்களோ,
யாரெல்லாம் சரியான முறைகளில் நல்ல இபாதத்துகள் செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நம்மால் முடிந்த நல்ல அமல்களை அதிகமாக செஞ்சு குர்ஆனை அதிகமாக ஓதி நோன்புகள் சரியாக வைத்து தொழுகைகள் ஃபர்து தொழுகைகள் மட்டுமல்லாமல் சுன்னத்து நஃபில் குறிப்பாக கியாமுல் லைல் இப்படிப்பட்ட தொழுகைகள் நம்மளை தினமும் பிஸியாக வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் யாரெல்லாம் இதில் மூழ்கி இருந்தார்களோ ரொம்ப நர்பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்கள். சுப்ஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட மக்களுக்கு 2 விஷயங்கள் இன்னும் முக்கியமாக சொல்லி கொடுப்பேன். யாரெல்லாம் இந்த மாசத்தை சரியான முறையில் கடந்து வந்தீர்களோ இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக இன்னும் பேண வேண்டிய விஷயங்களா இருக்கு. எஞ்சிருக்கு ரமலான் நாட்களில் பேண வேண்டிய விஷயங்களா இருக்கு. ரமதான் முடிஞ்ச பிறகு நம்முடைய வாழ்க்கையில விடுபடாம போகக்கூடிய 2 விஷயங்கள் இன்னும் இருக்குது. 2 குணங்கள் சொல்லிக்கலாம். அதுல முதலாவது, நம்ம செஞ்ச அமல்களை எண்ணி அல்லாஹ் கிட்ட சிந்தனை இருக்கணும். நம்ம செஞ்ச அமல்களை அல்லாஹ் கிட்ட எடுத்து பேசணும். செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டான்ற பயம் உள்ளத்துல இருக்கணும். இந்த பயம் ஒரு முஃமினுடைய அடையாளம். அமல் செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். ஆனா அமல் செய்யறது தான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும்னு கிடையாது. இந்த அமலை செஞ்ச பிறகு அந்த அமலை பாதுகாக்க தெரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்பேன் இதே இடத்துல. நிறைய நல்ல அமல் செஞ்சவங்களுக்கு நல்ல அமலுக்கு பதிலாக அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருப்பான். நல்ல அமல் செஞ்சா அல்லாஹ் சொர்க்கத்தை தானே கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் நல்ல அமல் செஞ்சவங்களுக்கு நரகத்தை கொடுத்துருப்பான். ஏன்? நல்ல அமலை பாதுகாக்க தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. நல்ல அமல்கள் பண்றது ஒன்றும் பெருசு கிடையாது. நல்ல அமல்களை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். நல்ல அமல்களை அல்லாஹ் கிட்ட நல்ல அமலாக கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளவு நமக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்திருக்கானோ இந்த நல்ல அமல்களை எண்ணி வருந்தணும். குத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கிட்ட வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முஃமினூன்ல சொல்லி காண்பிப்பான். முஃமின்களுடைய அடையாளங்களாக முஃமின்களின் குணங்களாக சொல்லி காண்பிக்கும் பொழுது அல்லாஹ் பேசுவான், வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். முஃமின்கள் அமல் செய்வாங்க, அமல்களில் ஈடுபடுவாங்க. எந்த அடிப்படையில? உள்ளங்கள் நடுங்கிக்கிட்டு இருக்கும், உள்ளங்கள் பயந்துகிட்டு இருக்கும். என்ன காரணம் கொண்டு? நான் ஒரு நாள் அல்லாஹ் கிட்ட போய் நிக்க போறேன், அல்லாஹ் கிட்ட திரும்பி போகக்கூடிய நாள் கண்டிப்பாக வரும். அந்த நாள்ல என்னுடைய ரப் என்னுடைய அமல் அங்கீகரிப்பானா மாட்டானா? இந்த பயத்தோடு முஃமின்கள் அமல் பண்ணுவாங்க. இந்த வசனம் இறங்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனம் இறங்கியது கெட்ட மனிதர்களுக்காகவா? திருடர்கள், மதுப்பிரியர்கள், குடிகாரர்கள், ஜினா செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்காக இறங்கப்பட்டுச்சா? என்ன அர்த்தம்? இப்ப முஸ்லிமா இருக்கிற ஒரு மனிதன் திருடுறான் அப்படின்னா பயம் உள்ளத்துல இருக்கும். முஸ்லிமா இருக்கிறான், அல்லாஹ் கிட்ட போய் நிக்கணும், அல்லாஹ் நாளை கண்டிப்பா திருட்ட பத்தி கேட்பான்ற பயம் இருக்கும். ஜினா பண்ணக்கூடிய ஒரு நபர் முஸ்லிமா இருக்கிறான் அப்படின்னா அந்த முஸ்லிம் பயப்படுவான் ஜினா செய்யும் பொழுது. இல்ல அந்த பாவத்தை எண்ணியும் கண்டிப்பா உள்ளத்துல எண்ணம் இருக்கும், நாளை அல்லாஹ் கிட்ட போய் நிக்கணும், அல்லாஹ் கேள்வி கேட்பான் ஜினா சம்பந்தமாக. இதே மது குடிக்கக்கூடிய நபரா இருக்கிறார், அவரும் பயப்படுவார், முஸ்லிமா இருந்த நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போகணும், அல்லாஹ் இந்த மது சம்பந்தமாக கேள்விகளை கேட்பான். அப்ப இந்த வசனம் இறங்கியது இந்த கெட்ட குணம் கொண்ட, கெட்ட பழக்கம் கொண்ட, கெட்ட விஷயங்கள் கொண்ட, பாவங்கள் செய்யக்கூடிய பாவிகள் சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கப்பட்டுச்சா நபியே? அப்ப நபி சொன்னாங்க, லா இப்னத சித்திக், சித்திக்கின் மகள் ஆயிஷாவே, அப்படி கிடையாது. இது கெட்டவர்கள் சம்பந்தமாக அவர்கள் சார்பாக அவர்கள் மீது அல்லாஹ் எடுத்துரைக்கல. மாறாக வலாக்கின்னஹும், மாறாக அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்? அல்லதீன யஸூமூன் வயுஸல்லூன் வயதஸத்தகூன், அந்த நபர்கள் தொழுகையாளிகளாக இருப்பாங்க, நோன்பாளிகளாக இருப்பாங்க, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. வஹும் யகாஃபூன், அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். என்ன பயம் இருக்கும்? அல்லாஹ் துக்பல மின்ஹும், அவர்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுமா படாதா? நான் செஞ்ச அமல், இந்த ரமதான் மாசத்தில் நிறைய அமல் நான் பண்ணியிருக்கேன், தொழுது இருக்கேன், முறையாக தொழுது இருக்கேன், கியாமுல் லைல் தொழுது இருக்கேன், குர்ஆன் ஓதி இருக்கேன், முடிஞ்ச திக்ருகளை பண்ணியிருக்கேன், நிறைய தர்மங்களை பண்ணியிருக்கேன், என்னால முடிஞ்ச துஆக்களை கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஓய்வுக்கான நேரங்கள் அல்லாஹ்வை அழைச்சிருக்கேன், நிறைய அமல்கள் பண்ணியிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படுமா படாதா? இந்த கவலை முஃமினுடைய கவலை. எப்படிப்பட்ட முஃமின்கள்? நபிமார்களுடைய கவலைகள்ல ஒன்னா இருந்துச்சு. இப்படி செஞ்ச அமலை கொண்டு பயப்படுறது, கவலைப்படுறது நபிமார்களின் குணங்கள்ல ஒண்ணு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, காபத்துல்லாவை கட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் காபத்துல்லாவை கட்டுவாங்க. கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் கிட்ட கையேந்துவாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்.
எங்களுடைய இறைவா எங்கள் அமலை ஏற்றுக்கொள், எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது செல்லஃபமார்கள்ல சிலரை பற்றி வரும். இந்த வசனத்தை படிக்கும் போது அழுகுவாங்க, தேம்பி தேம்பி அழுகுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஹலீல் ரஹ்மான் தப்னி பைத் ரஹ்மான் வ தகாஃபு அல்லா யுக்பல் அமலுக். அழகா சொல்லுவாங்க. நேரடியா பேசும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. ஹலீல் ரஹ்மான், ரஹ்மானின் தோழரே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டங்கள்ல ஒண்ணு அல்லாஹ்வுடைய தோழர், அல்லாஹ்வுடைய நண்பன்ற மாதிரி. இப்ப சொல்லுவாங்க, ஹலீல் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய தோழரே, தபனி பைத் ரஹ்மான், ரஹ்மானுடைய வீட்டை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ரஹ்மானுடைய கட்டளையின்பால் ரஹ்மானுடைய வீட்டை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் பயந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்க அமல் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதான்னு சொல்லிட்டு. எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அமல் பண்றாங்க. இத்தனைக்கும் உயர்ந்த அந்தஸ்துல உள்ள நபி, அவர் போல இடம் இதுவரைக்கும் யாருக்குமே அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. அவங்க வாழும் பொழுது இந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற நபி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பால் அல்லாஹ் சொன்ன அமலை செய்றீங்க, இருந்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம செஞ்ச அமலை எண்ணி வருந்துறது, அல்லாஹ் கிட்ட என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதான்ற பயம் இருக்கிறது. இது முஃமின்களுடைய குணம், நபிமார்களின் குணம். சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப முக்கியமான குணங்கள்ல ஒண்ணு. செஞ்ச அமல்களை எண்ணி வருத்தம் இருக்கணும், அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக துஆக்கள் செய்யணும். இரண்டாவது பண்பாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்திகாமத் இருக்கணும், நிலை பெற்றிருக்கணும், நிலைத்திருக்கணும். ரமதான் மாசத்துல நிறைய அமல்கள் பண்ணியிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் முடிஞ்ச கையோடு அமல்களை விட்டு விரண்டோட கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. ரமதான் முடிஞ்ச கையோடு நம்முடைய அமல்கள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. இந்த ரமதான் வெறும் குறிப்பிட்ட பீரியடுக்காக மட்டும் இபாதத் பண்ணக்கூடிய கலாம் கிடையாது. இந்த ரமதான் நமக்கான ஒரு கோர்ஸா இருக்குது, நமக்கான ஒரு ட்ரைனிங் கேம்பா இருக்குது, நமக்கு எடுத்து வைக்குது. உன்னால அமலே செய்ய முடியாதுன்னு கிடையாது, அமல் செய்ய முடியும். தோ ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு, நல்ல அமல் பண்ணக்கூடிய முஸ்லிமாக வாழ்ந்த, இப்ப ரமதான் முடிஞ்ச பிறகு அமல் பண்ணாத முஸ்லிமா நீ ஆகக்கூடாது. அமலோடு தொடர்ச்சி கண்டிப்பா இருக்கணும், வலமை கண்டிப்பா இருக்கணும், கண்டினியூவேஷன் கண்டிப்பா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த இஸ்திகாமத் நிலைத்திருக்கிறது இருக்குது மிகப்பெரிய விஷயம். சுஃபியான் பின் அப்துல்லா தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு நபி கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் சம்பந்தமாக எனக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவுரை கொடுங்க. எப்படிப்பட்ட பதிலா இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு பிறகு நான் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாத அளவுக்கு எனக்கு திருப்தியை கொடுக்கணும், எனக்கு முழு மனசு ஆகும்படி முழு திருப்தி அடையும் அளவுக்கு பதில கொடுங்க. அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வின் மீது நான் ஈமான் கொண்டேன், ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்க. சும்மஸ்தகீம், பிறகு இதிலே நிலைத்திருங்க. நிலைத்திருப்பது இஸ்லாம் உணர்த்தும் மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒண்ணு. இந்த நிலைத்திருக்கக்கூடிய இந்த தலைப்புல ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த இஸ்திகாமத் எடுத்து கொடுக்கிற விஷயங்கள் பிராக்டிகலா பார்க்கும் பொழுது வலமையா கொண்டிருக்கிறது, இந்த கண்டினியூவேஷனோடு இருக்கிறது. நபி சொல்லி கொடுப்பாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல்கள் இருக்குது. எப்படிப்பட்ட அமல்கள்? நீங்க 100 ரக்காத் தொழுகிறது, 100 நாள் நோன்பு வைக்கிறது, 100 குர்ஆன் முடிக்கிறது, அதிக எண்ணிக்கை கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் இருக்குது. எப்படிப்பட்ட அமல் அது? அஜ்வமுஹா வ இன்கல், சிறிய அமலாக இருக்கட்டும், குறைந்த எண்ணிக்கை உள்ள அமலாக இருக்கட்டும், ஆனா வலமையாக இருக்கணும். எந்த அமல் கண்டினியூவேஷனாக இருக்குதோ, எந்த அமல் கண்டினியூவா பண்றோமோ, எந்த அமல் அந்த முதாவமத், எந்த அமல் அந்த வலமை இருக்குதோ, அந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு எண்ணிக்கையில குறைந்த அமலா இருந்தாலும் பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுப்பாங்க, யா அப்துல்லா, அப்துல்லாஹ்வே, லா தகும் மிஸ்ல ஃபுலான், அவரே போல் நீங்க ஆகக்கூடாது. நபி சொல்லுவாங்க, இந்த நபரை போல் நீங்க ஆகக்கூடாது. கான யகூமுல் லைல் சும்ம தரக்கஹு, ஒரு நாள் நைட்ல 2 தொழுவாங்க, அடுத்து விட்டுருவாங்க, 2 நாள் தொழுவாங்க, அடுத்து விட்டுருவாங்க, 5 நாள் தொழுவாங்க, அடுத்து விட்டுருவாங்க, 1 மாசம் தொழுவாங்க, பிறகு வாழ்க்கையில் அமல் இருக்காது. இப்படி சில நாள் பேணக்கூடிய நல்ல அமல்களை பேணக்கூடிய மக்களாக நீங்க ஆகாதீங்க, வலமையா பண்ணக்கூடிய மக்கள் ஆகுங்க. இதே எடுத்துக்கலாமே, கியாமுல் லைல் இருக்கு, தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு. இந்த கியாமுல் லைல் நம்ம ரமதானுடைய நாட்கள் அல்லாம எல்லா நாட்கள்லையும் கண்டிப்பாக பேணணும். ரமதானோடு நாம சுருக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த இரவு தொழுகையை எல்லா நாள்லையும் தொழ முயற்சிக்கணும். 8 ரக்காத் தான் தொழுகணுன்ற கடமை கிடையாது.
எவ்வளவு முடியுது. ஆரம்பத்துல நமக்கு பழக்கம் கிடையாது, புதுசா ஆரம்பிக்கிறோம். ரமதான்ல எல்லா மக்களும் இருந்தா கும்பலா சொல்லுதோம், ரமதான் இல்லாம வீட்டுல தனியா சொல்லுகணும். தனியா சொல்லுக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நேரம் அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. 8 ரக்காத் சொல்வது கடமை கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கா 2 ரக்காத் சொல்லுவாங்க, போதும் 2 ரக்காத் போதும். இந்த வளமையை கொண்டு வரணும். இந்த மாதத்துல ஃபுல்லா அமல் பண்ணிட்டேன், அமல் பண்ண பிறகு ரமதான் முடிஞ்சிச்சு, அமல் போச்சுன்னு இருக்கக்கூடாது. செஞ்ச அமல் 2 ரக்காத்தா இருந்தாலும் வளமையா இருக்கு. நபி சொல்லி கொடுத்தாங்க, நபியுடைய வார்த்தை நமக்கு சான்றா இருக்கு. நபி சொல்லி கொடுப்பாங்க, மன் காம பி 10 ஆயாத் லம் யுக்தப் மினல் காஃபிலின் வமன் காம பி 1000 ஆயா வமன் காம பி 100 ஆயா குத்திப மினல் கானிதீன் வமன் காம பி 1000 ஆயா குத்திப மினல் முகன்திரீன். நபி சொல்லுவாங்க, எவர் ஒருவர் இரவு நேரங்கள்ல 10 ஆயத்துகளை ஓதி நின்று சொல்லுவாரோ, எத்தனை ஆயத்துகள்? 10 ஆயத்துகள் ஓதி எவர் நின்று சொல்லுவாரோ, அல்லாஹுடைய பட்டியல்கள்ல காஃபிலீனுடைய பட்டியலிருந்து ஒரு பேர் வெளியே வந்துடும். காஃபிலீன்னா எந்த மக்கள்? அலட்சியமாக இருக்கக்கூடியவங்க, வெறும் பெயருக்காக முஸ்லிமாக வாழக்கூடியவங்க, சோ கால்டு முஸ்லிமா இருக்கக்கூடியவங்க, பெயர் தாங்கி முஸ்லிமா இருக்கக்கூடியவங்க. முஸ்லிமான குடும்பத்துல பிறந்துட்டோம், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கப்பட்டிருச்சு, இதுக்காக வேண்டிய முஸ்லிமாக தன்னைத்தானே பாவிக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட அலட்சியவாதிகள் இருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படும். எப்ப? 10 ஆயத்தை கொண்டு இரவுல 2 ரக்காத் சொல்லுவாங்க. 10 ஆயத்தை கொண்டு இரவுல சொல்லுவாங்க. 10 ஆயத்துனா என்ன சூறாக்கள் வரும்? சூரா ஃபாத்திஹால 7 ஆயத்து வந்துருச்சு. சூரா ஃபாத்திஹாலயே 7 ஆயத்துகள் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா சூரா கௌசர் தெரியும், எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தெரியும். சூரத்துல் கௌசர், சூரா கௌசர் 3 ஆயத்து வந்துருச்சு. அப்ப 7 3 10. இப்ப இந்த 10 ஆயத்தை கொண்டு நாம இரவு சொல்லுகையில இதை கொண்டு தனியா என்று சொல்லுதாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த காஃபிலினுடைய பட்டியலிருந்து வெளியேக்குறான். அந்த அலட்சியவாதிகளுடைய பட்டியல் நம்ம பேர் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நபி எக்ஸ்ட்ராவா சொன்னாங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்குது, இன்னும் நன்மைகள் அதிக சம்பாதிக்க விரும்புறீங்க அப்படின்னா 100 ஆயத்துக்களை ஓதி சொல்லுவோங்க. எவர் 100 ஆயத்துக்களை ஓதி இரவுல தொழுது வருவாரோ, நபி சொன்னாங்க, குத்திப மினல் கானிதீன், அவருடைய பெயர் வணக்கசாலிகள் இருக்கும், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய உயர்ந்த நபர்களில் அவர் பெயர் இருக்கும். அதே போல் நபி சொல்லி கொடுத்தாங்க, வமன் காம் பி 1000 ஆயா, யார் 1000 வசனங்களை கொண்டு இரவு தொழுகையை சொல்லுவார்களோ, நபி சொல்லி கொடுத்தாங்க, குத்திப மினல் முகன்திரீன், அவருடைய பெயர்கள் நன்மைகளை அள்ளி செல்லக்கூடிய நபர்கள் இருக்கும், நன்மைக்கான குவியல்களை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு பெயர் இருக்கும். இந்த அளவுக்கு இஸ்லாம் ரொம்ப இலகுவா சொல்லி கொடுக்குது. இந்த அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அதிகமா எடுத்து கொடுக்குது. ஒவ்வொரு நன்மைகளும் நமக்கு அடுத்த நன்மைக்கான வழிவகுக்கும்ன்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். சலஃபுகள் அழகா சொல்லுவாங்க, இன்ன மின் ஜஸாஇல் ஹஸனதி அல் ஹஸனத பஅதஹா வ இன்ன மின் ஜஸாஇஸ் ஸய்யிஅதி அஸ்-ஸய்யிஅத பஅதஹா. நல்ல அமலுக்கான கூலி உங்களுக்கு கிடைக்க வேணுமா? என்னுடைய அமல் அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான்ற ஒரு திருப்தி கிடைக்கணுமா? அல்லாஹ்வுடைய வளம் என்ன தெரியுமா? இதுல நல்ல அமலுக்கான கூலி, நல்ல அமலுக்கான கதவுகளை திறந்து கொடுப்பான். அடையாளமா அல்லாஹ் எடுத்து காண்பிப்பான். உங்க அமல் அல்லாஹ் கபூல் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? நல்ல அமல் பண்ணிட்டோம், அடுத்த நல்ல அமல் பண்றதுக்காக மனசு எண்ணம் இருக்கும். இதே போலதான் பாவங்கள்லையும், பாவங்களுக்கான கூலி வேறு பாவத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மளை உள்ளாக்குவான். இந்த விஷயங்கள் ரொம்ப பெருசு. ஆக இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக பேர வேண்டியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வாய்ப்புகள் நமக்கு கொடுத்திருந்தானோ, இந்த மாசத்துல அதிகமாக அமல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருந்தான். யார் இதுல அமல் பண்ணாம போயிட்டோமோ, யார் இதுல எந்த ஒரு இபாத்துகள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தோமோ, யார் இந்த நஃபில் இபாத்துகளை விடுங்க, ஃபர்து தொழுகையை கூட சொல்ல முடியாத இந்த கேவலமான நிலையில் யார் இருந்திருக்கோமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட மறுபடியும் திரும்பி வாங்க. எஞ்சி இருக்கு 2-3 நாள் நம்ம கையில இருக்கு. இப்ப நம்ம செஞ்ச தவிர உணர்வோம். 27 நாட்கள் முடிஞ்சிருச்சு, அமல்களே இல்லாம 27 நல்ல சிறந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. எஞ்சி இருக்கு 2-3 நாள் இருக்குது. அல்லாஹ் கிட்ட மறுபடியும் மீண்டு வருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட அல்லாஹ் கதவு தட்டுவோம். அல்லாஹ் கிட்ட தௌபா இஸ்திக்பார் செய்வோம். தௌபாக்கான இந்த கதவுகள் ரமதானோட முடிஞ்சிராது. ரமதானுடைய மாசம் போறது போல தௌபாவுக்கான கதவுகள் முடிஞ்சிராது. அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செய்வோம், அல்லாஹ் கிட்ட பாவங்கள் எண்ணி வருந்துவோம், அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுவோம். என்னுடைய இபாதத்துகள் அல்லாஹ் பார்த்துக்க கூடியவனா இருக்கா? இது வரைக்கும் நான் பண்ணலையா அல்லாஹ்? இப்ப தெரிஞ்சிருச்சு. எஞ்சி இருக்கிற 2-3 நாள்ல, மீதம் இருக்கிற 2-3 நாள்ல அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை 27 நாள்ல எதுவுமே பண்ணல, 2 நாள் பண்ண ஏத்துப்பானா? 27 நாட்கள்ல எனக்கு எதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டேன், இந்த 2-3 நாள்ல பண்ண அல்லாஹ் ஏத்துப்பானா? கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துப்பான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். பாவங்களை மட்டுமே செய்யக்கூடிய நபர்கள், வாழ்க்கையில் நன்மை கிடையாது, பாவத்தின் உருவமாக வாழக்கூடிய நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், பாவிகளை அல்லாஹ் அழைக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை மட்டுமே செய்யக்கூடிய, அனுதினமும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் பாவங்களால் மட்டுமே நிரம்பி இருக்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் அழைக்கும் பொழுது பாவிகளே அழைக்கல, கெட்ட செயல்கள் செய்கிறவர்களே அழைக்கல, மக்களே அழைக்கல. அல்லாஹ் சொல்லுவான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே தீமைகளை பாவங்களை அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்கள் அழைப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பார்க்குறீங்கல்ல, என்னுடைய அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார், நீங்களும் என்னுடைய அடியார்கள் தான், நான் படைச்ச மக்கள் தான் நீங்களும். இத்தனை காலம் தப்பு பண்ணிட்டீங்க, இப்ப திரும்பி வாங்க, அல்லாஹ் பக்கம் திரும்பி வாங்க. ஏன் நாம லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், என்னுடைய அருள் விசாலமானது, எவ்வளவு வேணா பாவத்தை பண்ணிக்கோங்க, ஷிர்க் பண்ணிட்டீங்களா போகட்டும், எண்ணி வாழணும். அந்த எண்ணம் உள்ளத்துல வந்துருச்சா, நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், நான் ஷிர்க் போன்ற பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், இல்ல நல்ல அமல்கள் செஞ்ச வாய்ப்பு கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு மனசுல வருத்தம் ஏற்படுது, அல்லாஹ் கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தௌபாக்கள் கேட்கணும். அல்லாஹ் சொல்லுவான், ஷிர்கோடு யார் மரணிப்பாங்களோ மன்னிப்பு கிடையாது. வாழ்க்கையில ஷிர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. அப்படி வாழ்க்கையில ஷிர்க் பண்ண யாருக்குமே மன்னிப்பு இல்லை அப்படின்னா இன்னைக்கு சஹாபாக்கள் நம்ம யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப வாழ்க்கையில ஷிர்க் பண்ணவங்க அவங்க செஞ்ச தப்ப தெரிஞ்ச பிறகு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு அல்லாஹ் கண்டிப்பாக கேட்கும் பொழுது மன்னிப்பான். ஷிர்காகவே இருக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கான். எப்ப மன்னிக்க மாட்டான், அதே ஷிர்கோடு வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சா, அதே ஷிர்கோடு மவுத் வந்துருச்சா, அல்லாஹ் அப்ப கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான் ஷிர்க. அல்லாஹ் வாழ்க்கையில வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கிறான். நமக்கான வாய்ப்புகள் கண் முன்னாடி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாய்ப்புகள் மறுமுறை வராது, வாய்ப்புகள் இரண்டு தடவைக்கு மேல வராதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அல்லாஹ் மவுத் வரைக்கும் வாய்ப்புகளை கொட்டி கொடுத்துருக்கான். அல்லாஹ் கிட்ட திரும்பி வாங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பை கேளுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரொம்ப தூரம் கிடையாது. நாம அவன் முன்னாடி எடுத்து வைக்கிற ஒரு அடி போதும், அல்லாஹ் ஓடி வரும் நம்ம கிட்ட. அல்லாஹ்வுடைய நபி ஹதீஸ் இருக்கு, என்னுடைய அடியா என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தா நான் அதை விட கொஞ்சம் ஸ்பீடா வரேன்றான். அப்ப அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் முன் வர காரணம் தான் வேணும். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்திருப்போம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்புகளை கேட்போம். அல்லாஹ்வின் திரும்பிய வண்ணம் ஒரு அடி எடுத்து வைத்தா போதும். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். இப்போ வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கான். இந்த ரமதான் மாதம் முடியவிருக்குது, கடைசி 2-3 நாள் இருக்குது. எவ்வளவு முடியும் நல்ல அமல்களை பண்ணிக்கணும், எவ்வளவு முடியும் நல்ல அமல்களை பண்ணிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதம் விட்டு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து விடுதலை பெறப்பட்ட மக்களாக மாறணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதம் விட்டு போகும் பொழுது ரமதானுடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்ட மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபியுடைய பத்வாக்களுக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. ரமதான் முடிஞ்சு போகும் பொழுது நபியுடைய பத்வாக்கு நாம ஆளாயிடக்கூடாது. எப்படிப்பட்ட பத்வா? பொதுவாக நபி யாரையும் சபிக்க மாட்டாங்க. நபியுர் ரஹமத்துடைய உள்ளம் கொண்டவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, மென்மையான உள்ளம் கொண்டவங்க. நபி பொதுவா சபிச்ச மாதிரி நாம் பார்க்கவே முடியாது. ரொம்பவும் விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப சின்ன இடங்கள்ல, ரொம்ப கம்மியான இடங்கள்ல நபி சபிச்சிருப்பாங்க. அத்தகைய விஷயங்கள்ல இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நபி மெம்பர்ல ஏறுவாங்க, ஆமீன் 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 சொல்லுவாங்க 3 வாட்டி. என்ன காரணம் அது? அப்ப நபி சொல்லுவாங்க, ஜிப்ரீல் வந்தார் என்கிட்ட, 3 நபர்களை சபிச்சாரு, அந்த சபித்தல்களை, அந்த பத்வாக்களை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் அப்படின்றதுக்காக நான் ஆமீன் சொன்னேன்னுவாங்க. அந்த 3 நபர்கள்ல ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க, யாருக்கு இந்த ரமதான் மாதம் கிடைத்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற முடியவில்லையோ, ரமதான் மாதம் கிடைச்சிருச்சு, ரமதான் மாசத்துல என்ன இபாத்துகள் செய்யணும், என்ன வணக்க வழிபாடுகளை செய்யணும், எந்த அமல்களை செய்யணும், எதை செஞ்சா அல்லாஹ்வுடைய இந்த திருப்தி கிடைக்கும், எதை செஞ்சிருந்த அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைச்சிருக்கும், எதை செஞ்சிருந்த நரகத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம். இந்த அமல்கள் யாரு செய்யாம இருந்தாங்களோ, யாருடைய வாழ்க்கையில ரமதானும் மற்ற மாதங்களை போல் வரப்போகக்கூடிய மாதமாக இருந்துச்சோ அவருக்கு அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்ற வார்த்தைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்க. அப்ப சாபத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், 2 நபர்களும் 2 படைப்பினங்களும் அந்த படைப்பினங்களின் மிக சிறந்த உச்சம்.
வானவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, யாருடைய வாழ்க்கையில் ரமதான் வந்த பிறகும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற முடியவில்லையோ அவர் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது உண்டாகட்டும். யாரு கேட்கிறா? வானவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ஆமீன் யார் சொல்றா? மனித குலத்தின் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அப்ப இந்த துஆக்களுக்கு ரொம்ப பெரிய வேல்யூ அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா இருக்கும். புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமதான் கடந்து போகும் பொழுது நபியுடைய இந்த பத்வாவுக்கு ஆளானவர்களா நாம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்பமான நாட்கள்ல இந்த ரமதான் நம்ம விட்டு கழியும் பொழுது அல்லாஹ்வுடைய நரகத்தை விட்டு விடுதலை பெறப்பட்ட மக்களாக கண்டிப்பா ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பா இன்ஷா அல்லாஹ். இன்னும் எவ்வளவு வாழ்க்கை வாழ செய்கிறானோ, நல்ல அமல்கள் பெருசோ சின்னதோ, நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவானாக, அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அதே போன்று பாவங்களை விட்டும் பெருசோ சின்னதோ பாவங்கள் அனைத்தையும் விட்டும் விலகி இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் எதுவரை வாழ செய்வானோ அதிகமான சிறந்த ரமதான்களை அதிகமாக வர வைப்பானாக. அல்லாஹ் எதுவரை வாழ செய்வானோ நல்ல முஸ்லிமாக முஃமினாக வாழ செய்வானாக. எது எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ முஃமினான நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அலா வ பஅத். அன்பார்ந்தவர்களே, ஈதுடைய நாள் நெருக்கத்தில் இருக்குது. அது சம்பந்தமாக 2 விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ர் தொழுகை சொல்வதற்கு முன்பாக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கான வளமைகளை சொல்லியிருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக வருது. ஃபரத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கடமையாக்கியிருக்காங்க சதகத்துல் ஃபித்ர். இந்த ஃபித்ராவுடைய சதக்காவை கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையான விஷயமா இருக்குது. அப்போ இந்த ஃபித்ராவான இந்த செயல் சுப்ஹான் அல்லாஹ் பெரியவர்களுக்கு மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளைகள் மீதும் கடமையான ஒன்று. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? சிறு பிள்ளைகள் முக்கல்லஃப் கிடையாது. சிறு பிள்ளைகள் மீது இஸ்லாமிய சட்டங்கள் நிறுவப்படாது, ஒரு சில விஷயங்களை தவிர. ஜகாத் இருக்குது, சின்ன பிள்ளையுடைய பங்கு ஜகாத்துடைய நிலைமை அடையுது, ஒரு வருடம் பூர்த்தி ஆகுது. அந்த சிறு பிள்ளை யார் பாதுகாக்கிறாங்களோ, பெற்றோரோ இல்லை பொறுப்பாளரோ, அந்த சிறு பிள்ளை சார்ந்த ஜகாத்தையும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் இந்த கடமை அவர் விட்டு வெளி தள்ளி போகாது. அதே போல சதகத்துல் ஃபித்ரும் கூட. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, ஈதுடைய தொழுகைக்காக கிளம்புவோம், அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி அந்த குழந்தை சார்பாகவும் நாம சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சதகத்துல் ஃபித்ர் இருக்குது. சதகத்துல் ஃபித்ர் சுப்ஹான் அல்லாஹ் என்ன கொடுக்கணும்? நபியுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நபி கொடுத்தாங்க பேரிச்சம்பழங்கள், உளிர்ந்த திராட்சைகள், ட்ரை கிரேப்ஸ் சொல்லுவோம்ல, அவங்களோட சாப்பாடு பண்டமாக இருக்கக்கூடிய கோதுமைகள், திராட்சைகள், பேரிச்சம் இதை கொடுத்துருந்தாங்க. நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வளமைக்கு நம்முடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கோ, நாம் இதை சாப்பிட்ற நம்முடைய வளமையில் உணவாக இது இருக்கோ அதை கொடுக்கணும். நபி எவ்வளவு கொடுத்தாங்க? நபி 1 சா கொடுத்தாங்க. 1 சானா என்ன? நம்ம கணக்கு அடிப்படையில் 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் மறுபடியும் சொல்லிக்கொள்ளுவேன், காசாக கொடுக்கறது சிறந்தது கிடையாது. சதகத்துல் ஃபித்ர் காசாக கொடுக்கறது சிறந்தது கிடையாது. எனக்கு இந்த உணவு பொருட்களை வாங்கி கொடுக்க முடியல, யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஐடியா இல்லை, எனக்கு அவ்வளவு நேரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? யார் இதுக்காக வேண்டி உழைக்கிறாங்களோ அவங்க கிட்ட குடும்பம் சார்ந்த காசை கொடுக்கலாம். காசு பணத்தை நேரடி ஏழைகள் கொடுக்கக்கூடாது, சிறந்தது கிடையாது. எனக்கு யாருக்கு பங்கு கொடுக்கணும் தெரியல, யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல, எனக்கு தெரியும் இவங்க இந்த வேலையை பண்ற ஜமியத் இருக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மஸ்ஜிதுகள் இருக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இயக்கங்கள் இருக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை சந்திச்சு நம்முடைய சதகத்துல் ஃபித்ர், என்னுடைய குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, குழந்தைகள் உட்பட, ஆண் பெண் உட்பட, முதியவர்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்து இவ்வளவு பேர் என் குடும்பத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு 2 கிலோன்ற விதத்தில் கொடுக்க இருக்கிற இந்த காசு பணம் இருக்குது, இதை பொருளாக வாங்கி கொடுங்க. அப்போ காசு பணத்தை கொடுக்க கூடாது, யார் பொருட்களாக மாற்றி கொடுக்குறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நம்ம குடும்பத்துடைய காசு பணத்தை கொடுக்கலாம், பொருட்களாக மாற்றி கொடுங்கன்ற நியத்தில் இன்ஷா அல்லாஹ். அப்போ அதிகபட்சமாக எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நபியுடைய பழக்கம் என்ன? 1 சா கொடுத்துருக்காங்க, நம்முடைய கணக்கு அடிப்படையில் 2 கிலோ மினிமம் 3 கிலோ வரைக்கும் கொடுக்கறது அல்ஹம்துலில்லாஹ் சிறந்தது. எப்போ கொடுக்கறது? நபியுடைய வார்த்தைக்கிறங்க சிறந்த செயல் எது அப்படின்னா, ஈதுடைய பிறை பார்ப்போம்ல,
ஈதுடைய பிறை மக்ரிபுக்கு பிறகு பார்ப்போம், 29வது நோன்பு மக்ரிபுக்கு பிறகு பார்ப்போம். ஈதுடைய பிறை தென்பட்டால் அப்போலிருந்து ஈதுடைய திரளுக்கு போவோம் தொழுகிறதுக்காக. ஈதுடைய தொழுகைக்காக வெளியே வருவோம்ல, ஈதுடைய தொழுகை தொழுகிற வரைக்கும் கொடுத்து முடிச்சிடணும். ஈதுடைய தொழுகை தொழுதுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்கிறது சதகத்துல் ஃபித்ராக கணக்கிடப்படாது, நார்மல் சதகாவாக கணக்கிடப்படும். சதகத்துல் ஃபித்ர் கடமையான விஷயங்கள்ல ஒன்று, அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த அடிப்படைகளில் நம்ம இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கும் பொழுது என்ன ஹிக்மத் இருக்கு இதன் மூலமாக? நபி எதுக்கு இதை நம்ம கடமையாக்குனாங்க? 2 விஷயங்கள். நபி சொல்லுவாங்க, சுஹரத்து சாயிம், நோன்பாளிகள் நம்ம நோன்பு வச்சிருந்தோம், நம்ம நோன்புகளில் எவ்வளோ முடியுமோ ரொம்ப கண்ணியமாக நோன்புகளை பாதுகாத்திருந்தோம். நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நோன்புகளில் சில பல தவறுகள் ஏற்பட்டிருக்கும், சில பல மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண விதமாக இந்த சதக்கா அவங்களுக்கு ஆயிரும். 2வது சொன்னாங்க, துஅமத்துல் மசாகீன், அந்த ஈதுடைய நாளில் சுப்ஹானல்லாஹ், ஈதுடைய நாளில் எந்த ஏழையுமே ஏழ்மையில் இருக்கக்கூடாது, பசிச்சு இருக்கக்கூடாது. எல்லாருமே சாப்பிடணும், எல்லா ஏழைகளும் சாப்பிடணும், எல்லா முஸ்லிம்களும் ஏழ்மைன்ற காரணத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய காரணம். இதனாலேயே சிறந்த தினம், சிறந்த இடம், சிறந்த நேரம் ஈதுடைய பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து ஈதுடைய தொழுகை போறது வரைக்கும். ஒரு சில ஹதீஸ்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஈதுடைய 1 நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் மக்கள் ஒதுக்குவாங்க. கெடுப்ப எந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னா, அபூ ஹுரைரா ஹதீஸ் நமக்கு தெரியும்ல. அபூ ஹுரைரா நபி என்ன பண்ணுவாங்க, அபூ ஹுரைரா அவங்களுக்கு ஒரு சில பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுப்பாங்க. இதை பாதுகாத்துருங்கன்ற பொறுப்பு கொடுப்பாங்க. அது பெரிய சம்பவங்கள் நடக்கும். அந்த ஷைத்தான் திருட வருவான், ஷைத்தானை அபூ ஹுரைரா பிடிச்சி வைப்பாங்க, கிட்டத்தட்ட 3 நாள் பிடிச்சி வைப்பாங்க. இது மிகப்பெரிய சம்பவங்கள்ல வரும். இது அல்ஹம்துலில்லாஹ். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அந்த சேகரிக்கப்பட்ட அந்த மால் செல்வங்கள் இருக்குல்ல, இந்த எந்த பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட இருந்து சதகத்துல் ஃபித்ர் வாங்கிப்பட்டிருக்கும், சதகத்துல் ஃபித்ருடைய பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே புரியுது, ரமதானுடைய ஈதுடைய பிறை பார்க்கப்படக்கூடிய 1, 2, 3 நாள் முன்னாடி வரைக்கும் நாம சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். எப்படி சொல்றேன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்கள் பாதுகாப்பாங்க அந்த உணவுப் பொருட்களை. ரமதான் முடிஞ்சு 3 நாட்கள் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஈதுடைய தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா சதகத்துல் ஃபித்ர் கிடையாது. அதுக்கு முன்ன உள்ள 3 நாட்கள் புரிஞ்சுக்கலாம். அப்ப சிறந்த நேரம் மறுபடியும் சொல்லுவேன், ஈதுடைய பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து தொழுகை போற வரைக்கும். இது 1. 2வது, ஈதுடைய நாள் பேணக்கூடிய சுன்னாக்கள் நிறைய இருக்குது. குளிக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தின சுன்னாவா இருக்குது. குளிச்சுட்டு திரளுக்கு வரணும், திரளுக்கு போய் தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல சிறந்த ஆடையை உடுத்தணும். புத்தாடை உடுத்தணுன்றது கடமை கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடையை உடுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம கிட்ட நறுமணம் பூசிக்கணும். ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்காக போகும் பொழுது நபியுடைய வழக்கம், நபி பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டுட்டு போவாங்க, நாமளும் சாப்பிட்டுட்டு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரளுக்காக போகும் பொழுது ஒரு வழியில போவாங்க, வேறு வழியில வருவாங்க. அதே போல் நாமளும் ஒரு வழியில போவோம், வேறு வழியில வரணும் இன்ஷா அல்லாஹ். சுன்னாவா இருக்குது. இந்த திரள் சார்ந்த விஷயங்கள்ல நபி வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள்ல இது 1. பெண்களையும் அழைச்சிட்டு வரணும், பெண்களையும் இந்த ஈதுடைய தொழுகையில கொண்டு வரணும், திரளுக்கு கொண்டு வரணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் நபி சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதவிடாயில் உள்ள பெண்களும் கூட தொழுகையில மட்டும் கலந்துக்க மாட்டாங்க, மற்றபடி ஈதுடைய சந்தோஷங்களா இருக்கட்டும், ஈதுடைய முலாகாத்துகளா இருக்கட்டும், ஈதுடைய ஹுத்பாக்களா இருக்கட்டும், அந்த இடத்துல கேட்கப்படக்கூடிய துஆக்களா இருக்கட்டும், இதுல எல்லாமே எல்லா இடத்துலையும் அந்த பெண்களும் இன்ஷா அல்லாஹ் பங்கு பெறுவாங்க. இப்ப பெண்களும் கூட வரும் பொழுது ரொம்ப பெரிய கண்ணியத்தோடு இருக்கணும், ரொம்ப பேணுதலாக வரணும். இந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, பூ போட்டு வர்றது, நம்மளை நாமளே அலங்கரிச்சுக்கிட்டு வர்றது இஸ்லாம் தடை செஞ்ச ஒன்று. நறுமணம் பூசிக்கிட்டு நம்முடைய பெண்களுடைய இந்த விஷயங்கள் ஆபரணங்களா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், நறுமணங்களா இருக்கட்டும், வெளிவரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அனுமதி கொடுக்கல, இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக பேணணும். எவ்வளவு முடியுமோ தொழுகை முடிஞ்ச பிறகு நம்மளை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டை விட்டு வெளிவரும் பொழுது கண்டிப்பாக இத்தகைய விஷயங்களை கண்டிப்பாக பேணணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஈதுடைய பெருநாள் நல்ல பெருநாள் ஆக்குவானாக. ஈதுடைய சந்தோஷங்களை அதிகமாக உண்மையான சந்தோஷங்கள் அடைய செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அதே போல கடைசியாக வெள்ளிக்கிழமை நினைவூட்டல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லக்கூடிய நாவுகளாக ஆகணும். எஞ்சிய நாட்கள்லையும் கண்டிப்பாக ஸலவாத்துகள் சொல்லணும். வெள்ளிக்கிழமை தினங்களில் இன்னும் அதிகமாக ஸலவாத்துகள் இருக்கணும். வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நினைவூட்டலை நினைவுபடுத்த விரும்புவேன். அதிகமாக நபியின் ஸலவாத்துகள் எடுத்துக்கூடிய மக்கள் ஆகணும் இன்ஷா அல்லாஹ்.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون